அள்ளி கொடுத்துருவார். அதுதான் முருகன்ட்ட. அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு யார் விரதம் இருக்கிறாளோ, பங்குனி உத்திரத்தில் யார் வீட்டில் வேலபிஷேகம் பண்ணுறாளோ, பங்குனி உத்திரத்தன்னைக்கு யார் கந்த சஷ்டி படிக்கிறாளோ, பங்குனி உத்திரத்தன்னைக்கு யார் அபிஷேகம் பண்ணுறாளோ, பங்குனி உத்திரத்தன்னைக்கு யார் நடந்து போகிறாளோ, யார் காவடியை தூக்குறாளோ, யார் முருகாங்கிற நாமத்தை சொல்கிறாளோ முன்னின்னு காப்பர். முன்னின்னு காப்பர். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி வேண்டி இந்த பங்குனி உத்திரத்தை சிறப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் ஏதேனும் ஒன்று பண்ணாலே சக்ஸஸ். அப்படி முருகனை வேண்டி பாருங்க. வெற்றி வெற்றி வெற்றி. எனக்கு என் கூட திருச்செந்தூருக்கு சஷ்டி நான் ஹோமம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூருக்கு வந்தவா கல்யாணம்னு வேண்டி முடித்து வந்தவாளுக்கு உடனே அந்த காரியம் நடக்குது. குழந்தை வரும் உடனே நடக்கிறது. இப்படி எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனால் சோதனை இருக்கும். ஆனால்